நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்துட்டு இருந்தாருங்க. இப்போ அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலேயே வக்ரமாகிறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க நமக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, அனைத்து விதமான சுகங்களையும் சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ இந்த சனி வக்ர பலன் நமக்கு எந்த விதமான பாசிட்டிவை கொடுக்க போகுது, எந்த விதமான நெகட்டிவை கொடுக்க போகுது, அந்த நெகட்டிவை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றி நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, வீடு, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு வண்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு தீரப்போகுதுங்க. டாக்குமெண்ட்டில், வீடு சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல், இல்லை அது சம்மந்தமாக ஒரு கேஸ் நடக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி ஒரு வீடு வாங்கிறது, இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேம்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அம்மா வழி உறவுகளில் ஒரு நன்மை, அவங்களால ஒரு நன்மை நடக்கிறது, அவங்களால ஒரு தொழிலில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, அவங்களால ஒரு கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி தாய் வழி உறவுகளால் நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. நீண்ட காலம் குடும்பத்துக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அது நிறைவேற்ற முடியல அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைப்போகுது. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு காலேஜ் படிப்பு, கல்லூரி படிப்பு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ உங்களுக்கு கல்லூரி படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருந்துச்சு, சரியாக என்னால் படிக்க முடியல, இல்லை அரியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை இப்போ நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு புத்திசாலித்தனம் இப்போ உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இதை பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன ஒரு விஷயம்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லதுங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும், ஆனால் அவங்களோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும், முன்னெச்சரிக்கையோடு போகணும். அது சின்ன வயசு பசங்கள்லாம் கட்டாயம் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகிறது சிறப்புங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட், அதாவது குறிப்பாக சின்ன வயசு பசங்க பைக்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியங்க. வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். நிலம் வாங்கும் போது அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா, அந்த மாதிரி ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி
அது உண்மையாலுமே அவங்க தான் அந்த இடத்துக்கான ஓனரா, அந்த மாதிரி கரெக்டாக ரிசர்ச் பண்ணி அந்த சொத்தை நீங்கள் வாங்கும்போது அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய நெகட்டிவ்ங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புதுசாக யாரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு போயிடக்கூடாதுங்க. தேவையில்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, அடுத்தவன் சண்டைக்கு வருவான். கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. ஆனால் பழைய கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு குணமாகறதுக்கான அமைப்பும் இருக்குங்க. அதே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ தொழில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகுங்க. தொழிலுக்காக சொத்து வாங்கிறது, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, ஒரு தொழிலுக்காக ஒரு லோன் போட்டு வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சூப்பரான பலன் வந்து கிடைக்குங்க. இல்லை சனியனோட ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. சொத்து வாங்குறீங்களா, கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வம்புக்கு மட்டும் போயிடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு கவனம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டோட சூழல் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகுங்க. மைண்டை வந்து டைவர்ட் பண்ணாமல் நம்ம என்ன நோக்கத்துக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்கிட்டு படிக்கும்போது ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் உங்கள் பேரில் வீடு வாகனங்கள் சொத்துக்கள் அமையறதுக்கான யோகம் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த 138 நாள் சாதகமாக இருக்குங்க. வயசானவங்களுக்குன்னு பார்த்தா கொஞ்சம் மூட்டு சம்மந்தப்பட்டது, இல்லை இப்போ நான் வந்து நீ சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் இந்த சமயத்தில் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு பழைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு தீரத்துக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த சனி வக்ர பயிற்சியை இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் சனி வக்ரம். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸை சொல்லக்கூடிய இடங்க. 4ஆம் இடம்னா தாயார். அப்போ அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு ஆடை தானம் பண்ண உங்களோட உடல் ஆரோக்கியமாகட்டும் உங்களோட சுகங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆடை தானம் பண்ண உங்களுக்கு சிறப்புங்க. ஓகே, சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அதுவும் மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்.